மத்தேயு 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரைக்கும். இயேசு சோதிக்கப்படுதல். அதன்பின் இயேசு அழுகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்தக் கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழுகை அவரை எருசலேம் திருநகருக்குக் கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மைக் குறித்துக் கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மைத் தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழுகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டும்.